Praise the Lord. அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவருடைய வார்த்தையின் நியாய தீர்ப்புகளையும் நினைத்து பாருங்கள். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். ஆனா ஒரு சில உபத்திரவங்கள் மத்தியில நம்ம நினைக்க மாட்டோம் இல்லையா? நம்மளுக்கு ஒரு நெருக்கம்னு வரும்போது அந்த பிரச்சனை தான் நம்ம கண்ணுக்கு தெரியுமே தவிர அநேக நன்மையான காரியங்கள் நம்ம நினைவுல இருந்து மறந்து போயிடும், இல்லை நம்ம நினைக்க கூட விரும்ப மாட்டோம். ஆனா தேவன் சொல்றாரு, நீ நினைச்சு பாரு, உன் வாழ்க்கை நல்ல காரியம் நினைத்து பாருங்க, நல்ல அற்புதம் நினைத்து பாருங்க, நான் உன்னை எப்படி வழி நடத்தினேன், எவ்வளவு நெருக்கத்துல கூட்டிட்டு வந்தேன், நினைச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. நினைச்சு பார்த்தா என்னங்க நடக்க போகுது அப்படின்னு கேக்குறீங்களா? என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அநேக விஷயங்கள்ல அநேக காரியங்களை காப்பாத்திருக்காரு. ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப நெருக்கத்தின் மத்தியில அந்த செகண்ட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி டைம்ல நான் ஜீவனையே அவர் காப்பாத்திருக்காரு. அநேக டைம்ல நான் ஒர்க் பண்றது அந்த கால் வலி அந்த மாதிரி பிரச்சனைகள் உண்டாகும். வீட்டில் இருக்கிற அநேகருக்கு நோய்களோ இல்லை அநேக பிரச்சனைகளோ உண்டாகும் பொழுது என்னுடைய கவனங்கள் சிதறும். என்னுடைய கவனங்கள் சிதறும் போது என்னால் ஜெபத்தை அதில் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஐயோ நம்ம இப்படி இருக்காங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வந்துட்டு மைண்ட்ல வரும். இந்த வார்த்தையை நான் ஒரு நாள் என் லைஃப்ல ஆண்டவர் கொடுக்கும்போது நினைச்சு பார்த்தேன், எவ்வளோ நெருக்கத்தின் மத்தியில என் தம்பியோட ஜீவனை காப்பாத்தாரு. ஒரே நாள்ல கட்டி மறைந்தது ஜெபம் பண்ணது நிமித்தம். ஹல்லேலூயா. எங்க அப்பா அநேக சிகரெட் ஒரு நாள்ல மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு ஒரு பேக்கெட் 1.5 பேக்கெட் பிடிப்பாரு எங்க அப்பா சிகரெட். அந்த மாதிரி அந்த பழக்கத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு தேவன் அருளி செய்தார். இந்த மாதிரி பல அற்புதங்கள் செய்யும்போது அப்படி நினைச்சு பார்ப்பேன், ஒரு நிதானிச்சு பார்ப்பேன், எவ்வளோ நெருக்கம், எவ்வளோ வலி வேதனைகள்ல நம்ம குடும்பத்தையும் என்னையும் காப்பாத்தி இதுவரைக்கும் போஷித்து நடத்தி இருக்கிற தேவன், இந்த பிரச்சனை அவருக்கு பெரிதா இருக்குமா? இந்த பிரச்சனை அவரால் ஃபேஸ் பண்ணாம முடியுமா அப்படின்னு நினைக்கும் போது மனசுல ஒரு பெரிய சந்தோஷம், கர்த்தரால முடியும், இது நம்ம தாண்டி போவோம், இன்னும் நம்ம வாழ்க்கையில பார்ப்போம், இன்னும் பல விஷயங்கள் நம்ம ஃபேஸ் பண்ணுவோன்ற ஒரு தைரியம் ஒன்று வரும்பொழுது அந்த பிரச்சனை பெருசா தெரியாது, அந்த பிரச்சனை இருக்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஒரு கல் ஒன்று வச்சுக்கோங்களேன் கையில, ஒரு கல்லை கொஞ்சம் தூரமா பார்க்கும்போது அந்த கல் தூரமா இருக்கும், நீங்க கிட்ட கிட்ட கொண்டு வரும்போது கண்ணு கிட்ட இருக்கும்போது கண்களே மறைச்சிடும். அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனைகளை தூரமா பாருங்க, பிரச்சனைகளை இல்ல நம்முடைய உன்னதமான தேவனையும் நோக்கி பாருங்க. அந்த பிரச்சனை பெருசா தெரியாது, அந்த கல்லை தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். தேவன் உங்களோடு கூட இருப்பார். இந்நாளும் என்ன செஞ்சு ஜெபிக்கிறீங்களா? அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, இந்நாளின் தகப்பனே, உம்முடைய அற்புதங்களை நினைக்கும்படி அவங்களுடைய மன கண்களை தேவன் திறப்பீராக சுவாமி. இதுவரை நடத்தினீரே, கண்ணீரோ காயமோ வேதனையோ தகப்பனே துக்கமோ எவ்வளோ பாடுகள் மத்தியிலும் அவர்களை சுமந்தீரே, ஏந்தினீரே, தப்புவித்து காத்தீரே ராஜா. இந்த பிரச்சனையுடன் தகப்பனே அவர்களை மீட்டுக் கொள்ளும்படி கர்த்தருடைய கரத்தின் வல்லமை இன்றே இறங்கும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தர் கர்த்தாவை உண்மை நோக்கி பார்க்க முடியும் மனக்களை திறங்க ராஜா. அவங்க வாழ்வை சேவை பண்ணுங்க கர்த்தர். அவங்களுக்கு துணை செஞ்சு பக்கபாலாந்து பாதுகாத்து கொள்ளுங்க தேவ. கருத்துல ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் தேவன், துணை நின்று பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.